நினைச்சா எனக்கே சே இன்னைக்கு நடந்ததை நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குது. ஏன் அந்த பொண்ணை நான் அந்த திட்டணும்? அவ கேரக்டரே டேமேஜ் பண்ணிட்டேன். சரி ரகு, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஒரு பொண்ணுகிட்ட பேசுறது முன்னிட்டு எப்படி பேசணும்னு உனக்கு தெரியுமில்லடா. ஏன்டா அந்த பொண்ணை பார்க்குற நேரம் எல்லாம் திட்டுறா? சாரி சோனி, நான் உன் பர்சனல் விஷயத்துல தலையிட்டு இருக்க கூடாது. சரி, நான் ஒரு மடையன். நீ என்ன வாங்கிட்டு போனா எனக்கு என்ன? நான் ஏன் உன்னை விரட்டி விரட்டி கேட்கணும்? உன்னை பார்க்குறப்பல திட்டணும்னு ஏதாச்சும் ஒரு காரணம் தேடின மாதிரியே எனக்கு தோணுது. இருந்தாலும் உனக்கு ஒரு பிரச்சனைங்கிற முச்சில என்ன அறியாமலே வந்து உனக்கு நான் உதவி செய்கிறேன். அதுதான் ஏன்னு தெரிய மாட்டுக்கு. சரி, எதுனாலும் உன்னை எப்பமாச்சும் பார்த்தா நான் சாரி கேட்கணும் சோனி. என்ன சாரி மன்னிச்சுக்கோ. தூங்குமுச்சுல எவ்வளவு அழகா இருக்காடா. ஆனா நேர்ல பார்க்கும்போது முரட மாதிரி இருக்காடா. ஆனா தூங்குமுச்சு அப்படியே குழந்தை மாதிரி உன் முகம் இருக்குடா. என் அம்மா குட்டிடா, என் சின்ன குட்டி, என் தங்க குட்டிடா. ஏண்டா என்ன பாக்குறப்பெல்லாம் திட்டுறா, ஆனா தனியா இருந்து நீ ஃபீல் பண்றா. எனக்கு தெரியும்டா, இவ்வளவு நேரம் நீ என்னதானே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா. உன் இதயத்துல என்ன தோணுதோ அது அப்படியே என் இதயத்துக்கு வந்து அப்லோட் ஆகும்டா. என்னமோ தெரியலடா, நீ திட்ட திட்ட தாண்டா எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நீ என் மனசுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கிறா. ஆனா எப்படின்னு என்னால் சொல்ல தெரியல. என் இதயத்தை திறந்து தாண்டா உன்கிட்ட காமிக்கணும் நீ எவ்வளோ எனக்கு பிடிக்கும். நீ உன் மனசுக்குள்ள நான் இருக்கிறேனான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உன் மனசுல நான் இருப்பேன்னு எனக்கு ஒரு ஓரமா ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னைக்காச்சும் வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குதுன்னு என்கிட்ட சொல்லுவாள். நான் அன்ன வர காத்துக்கிட்டே இருப்பேன்டா. எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல அப்படியே உன்னை அள்ளி அணைச்சி கெட்டி பிடிச்ச 1000 கிஸ் தரணும் போல இருக்குடா. இருந்தாலும் நீ தூங்கிட்டு இருக்க மனசுல நான் கிஸ் கொடுத்தா அது நல்லா இருக்காது இல்லடா. அதனாலதான் உனக்கு கிஸ் தராம இருக்கேன். என் செல்லக்குட்டி, இவ்வளவு பக்கத்துல இருந்துகிட்டு ஒரு கிஸ் பண்ணா போனா உன் மனசு எவ்வளவு வருத்தப்படும். அதனால ஒரே ஒரு கிஸ் தரேன். சோனி, சோனி இங்க இருந்து என்ன மடியில வச்சு பேசுன மாதிரி இருந்துச்சு. கனவா? என்ன இவ்வளவு பெரிய கெட்ட கனவு? சே, ஏன் இந்த கனவு திடீர்னு வந்துச்சு? நம்ம அவளை நினைச்சுக்கிட்டே படுத்ததுனால ஒருவேளை அவ நம்ம கிட்ட வந்த மாதிரி தோணி இருக்குமோ? சிச்சி, தப்பு தப்பு, இப்பெல்லாம் கனவு வரக்கூடாது. என்ன கனவு இந்த நேரத்துல? இந்த நேரத்துல யார் போன் அடிக்கா? ஐயோ சந்தியா, என்ன வீடியோ கால்ல வரா? அவ தங்கச்சி என்ன கனவுல வரா, இவ என்ன வீடியோ கால்ல வரா? ரகு, இது உனக்கு வந்த சோதனையா? சே,